வெல்கம் வியூவர்ஸ். டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதல்ல எல்லாருக்கும் நான் என்னோட சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால நான் ஒரு 42 days வரைக்கும் என்னால் வீடியோஸ் போட முடியல. தீபாவளி சமயத்தில் நான் இது எடுத்த லாஸ்ட் வீடியோ இதை நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான இன்ஸ்டன்ட் தேன்குழல் முறுக்கு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. இதே மாதிரி டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இப்போ சவுண்டு பாருங்கள். இந்த அளவுக்கு கையில் அப்படி எடுத்தோடனே நொறுங்குற அளவுக்கு சாஃப்டான கிறிஸ்பியான முறுக்கு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ எந்த கப்பால் நம்ம எடுக்கிறோமோ அதே கப்பால் தான் எல்லாமே எடுக்கணும், எல்லா பொருட்களுக்குமே. அதை மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கப்போ டம்ளரோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு பேனில் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். லோ ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ அது ரொம்ப வறுத்தெல்லாம் வர வேண்டாம். கையில் பொறுக்காத லெவலுக்கு சூடு வரும். நம்ம அள்ளம்னா கையில் ரொம்ப சூடும். அந்த லெவலுக்கு வறுத்தா போதும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறதுனால உளுந்தில் அந்த ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிடும். இப்போ அதை ஒரு ட்ரேயில் மாற்றியாச்சு. இப்போ அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இதை வறுக்க வேண்டாம். இந்த சூடான பருப்பு மேலே இதையும் போட்டு கலந்து விட்டுருங்க. இதை உளுந்தம்பருப்புமே வறுபட்டு அது ஃபுல்லாக வறுக்கக்கூடாது. ஒரு வாசனை வரும். அந்த கை பொறுக்காத அளவுக்கு சூடு இருக்கணும். இப்போ இதை நல்லா ரெண்டையும் சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொடி பண்ணி சலித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு 4 கப் அளவுக்கு அரிசி மாவு, நான் எந்த அரிசி மாவுனாலும் கடையில் கிடைக்கிற மாவு வாங்கிக்கலாம். நான் இதை சாதாரண ஒரு கடையில் வாங்கின அரிசி மாவு தான், வறுக்காத மாவு தான். இதை எடுத்து 4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 4 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு உளுந்தம்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சலிச்சு இப்போ அந்த பருப்போட மாவு, அரிசியோட மாவு, இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டால் தான் ஒன்று சேர வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. நீங்கள் பெருங்காயப்பொடி இல்லைன்னா கட்டி பெருங்காயம் கூட தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கரலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இப்போ இதில் தேவைன்னா ஓமம் கூட சேர்த்துக்கரலாம். எங்களுக்கு ஓமம் இஷ்டம் இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. அதனால் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு சேர உப்பு, பெருங்காயத்தூள், இந்த எள்ளு, சீரகம்லாம் நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்க்குறேன். இது பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் மெல்ட் பண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். சும்மா இந்த அளவுக்கு நம்ம ஸ்பூனில் எடுத்து போட்டால் போதும். இப்போ இதை நல்லா மாவோடு சேர்த்து எல்லா மாவும் இந்த பட்டரில் மிக்ஸ் ஆகிற லெவலுக்கு நம்ம நல்லா கலந்து விடணும். பசஞ்சு சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் நல்லா கலந்துரும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ நார்மலான வாட்ரு, ரூம் டெம்பரேச்சரில் உள்ள நார்மல் வாட்ரு வச்சு நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதை பிசைஞ்சு விடணும். இதை ரொம்ப தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. பார்த்து கொஞ்சமாக பிசைஞ்சு விடணும். இப்போ இதுக்கு அளவெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. தண்ணி சில அரிசி மாவு தண்ணி நிறையா வாங்கும், சிலது கம்மியாக வாங்கும். அதனால் நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான மாவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஓரளவுக்கு மாவு எடுத்து இந்த முறுக்கு புளிகிற மெஷினில் போட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டில் பிழிஞ்சு பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இதில் பிழிகிறேன் பாருங்களேன். இதில் அந்து போகாது, இடையிலெல்லாம் கிராக் விழுகாது, ஆனால் ஈஸியாக வரும். அதுதான் நமக்கு இந்த மாவோட பதம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கோம், சூடாயிருச்சு. சூடானதுக்கப்புறமா இதை முறுக்கு அதில் பிழிஞ்சு விட்றோம். இது இந்த பேன் மாதிரி உள்ள ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்பலாம் வைக்க வேண்டாம். முறுக்கு மிதக்கிற லெவல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி முறுக்கு அதிலே செட் ஆகி நிற்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி முறுக்கு எண்ணெய் மிதக்கிற மாதிரி நம்ம வச்சுருந்தோம்னாக்கா பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக
சீக்கிரமாகவும் ஆயிரும். அதே சமயத்தில் ஃப்ளேமையும் ஹையில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம செய்யணும். இப்போ பாருங்கள், அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு இல்லை, இதுதான் இதோட பதம். நமக்கு எடுத்துட்டோம்னாக்கா இப்போ முறுக்கு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வெள்ளை வெள்ளைன்னு தான் இருக்கும். இது சிவக்கெல்லாம் செய்யாது. சிவந்துச்சுன்னா உங்களுக்கு அடுப்பில் ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அதை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு கரண்டியிலேயே நம்ம பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்க்கலாம். இது வந்து ஈஸியும் கூட, அதே மாதிரி ஒரே மாதிரி முறுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு நம்ம இந்த எண்ணெயில் பொரிக்கும்போது ஃபஸ்ட்டு பபுள்ஸ் வரும். அதுக்கப்புறமா இது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி அடங்கிடும். அந்த அடங்கின சமயத்தில் நம்ம எடுத்துடணும். இப்போ பாருங்கள், அந்த முறுக்கு அடங்கிருச்சு, இது கம்மியாயிருச்சு, நான் எடுத்துட்டேன். இது வந்து சிவக்கெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ளேம் ரொம்ப வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அதை உடனே குறைச்சி விட்டுறணும். இதே மாதிரி எல்லா முறுக்குகளையும் செஞ்சு நீங்கள் இப்போ வர்ற கிறிஸ்மஸை அருமையாக கொண்டாடுங்க. எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு சப்போர்ட் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.